ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம இப்போது காட்டழகிய சிங்கரை முடிச்சுட்டு ஆற்றழகிய சிங்கரை சேவிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டழகிய சிங்கர் கோயிலில் எல்லா நரசிம்மரும் ஒரு சுவரில் ட்ராயிங்காக வரைஞ்சிருக்காங்க. அதையும் சேவிச்சிக்க மறந்துடாதீங்க. சக்கரத்தாழ்வாரும் நம்ம காட்டழகிய சிங்கர் சன்னதியில் இருக்கார், அவரையும் சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஆற்றழகிய சிங்கருக்கு போக போகிறோம். எதுக்காக இந்த ஆற்றழகிய சிங்கரை சேவிக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஒரே நாளில் ஒரு சுவாதி நட்சத்திரம் வரும்போது அந்த ஒரு நாள்லையே ஆற்றழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், மேட்டழகிய சிங்கர் இந்த 3 சிங்கரையும் சேவிக்கணும். சேவித்தோன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அதனால் ஆற்றழகிய சிங்கரை பற்றி சேவிக்கலாம். நம்ம இந்த சந்நிதிக்கு எதுக்காக ஆற்றழகிய சிங்கர்னு பேர் வந்துச்சுன்னா, ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிறதுனாலையும், அதோடு இல்லாமல் தீர்த்தமே இந்த கோயிலுக்கு தீர்த்தமே காவேரி தண்ணி தான் தீர்த்தமே இதுக்கு. ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு இப்படி படிக்கட்டு வழியாக இறங்கணுன்னா காவேரி ஆறு தான் இருக்கும். காவேரி காரையை ஒட்டி இருக்கும் இந்த ஆற்றழகிய சிங்கர். இவர் ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கர் கோயிலாக கிடையாது, நெற்றிக்கண் ஆஞ்சநேயருங்கிறது தான் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமானவர். இந்த கோயில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி தான். இந்த கோயில் பழசு. முதல்ல இருந்தது வந்து ஆஞ்சநேயர் கோயில் தான் இது. இந்த கோயிலுக்கு ரொம்ப பழைய புராண பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்மகிரின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, பழைய பேர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோழமாதேவின்ற ஊரில் வந்து அவங்க ராஜராஜ சோழனோட மனைவி பேர் தான் சோழமாதேவி. அவங்க வந்து ஒரு பெருமாள் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலில் வந்து ரொம்ப நாள் ஆகி சிதலம் அடைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. சரியாகவே கவனிக்காமல் இந்த வெள்ளம் வர்றது அது இதில் மண்ணில் முழுகி போயிடுச்சு. அது ரொம்ப காலத்துக்கு முந்தி நடந்ததுன்றதுனால யாருக்கும் தெரியல. ஒரு விவசாயி வந்து அது அந்த விவசாயம் பண்ணுறதுக்காக அவருடைய நிலத்தை தோண்டும் போது இந்த சிங்கப்பெருமாள் வந்திருக்காரு. சரி, இந்த சிங்கப்பெருமாளை இங்கேயே நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே ஒருத்தருக்கு சாமி வந்து, எனக்காக சிறிய திருவடி ஆற்றங்கரை ஓரத்தில் காத்திருக்காரு, எனக்கு கோயில் அங்கேயே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். எதுக்காகனா, காட்டு வழி போனவங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் காட்டழகிய சிங்கராக இருக்கேன், இந்த பக்கம் துஷ்ட தேவதைகள்லாம் ரொம்ப இருக்கிறதுனால மக்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனால நான் இங்கே வந்து கோயில் கொள்றதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சாமி வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. சாதாரணமாக சும்மா சின்னதாக வச்சு ஆஞ்சநேயரோடு சேர்த்து இந்த சிங்கப்பெருமாளையும் வச்சு ஆற்றழகிய சிங்கர்னு நார்மலாக சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த இடத்த வந்து ஓடத்துறை லக்ஷ்மி நரசிம்மர்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஓடம் வழியாக அந்த இடத்துல ஓடம் இருக்குமா, அது வழியாக இந்த பக்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு மக்கள்லாம் வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம். அதனால் அந்த இடத்துலையே நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளையும் சேவிக்கணும்னு சொல்லிட்டு உற்சவர் சிலையும் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த உற்சவருக்கு வந்து நம்பெருமாள்னு தான் சொல்கிறாங்க. ஸ்ரீரங்க நம்பெருமாளே சேவிச்சதா நினச்சி இந்த பக்கம் வர முடியாதவங்க அங்கேயே நின்று ஆற்றழகிய சிங்கரையே சேவிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க, அதிகப்படியான தண்ணி இருக்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துக்கும் போது இந்த பாலம் கட்டலான்னு முடிவு பண்ணி பாலத்தை கட்டியிருக்காங்க. 3 தடவை அந்த பாலம் கட்டி அது இடிஞ்சு விழுந்துருச்சான். அப்போது அன்னைக்கு கனவுல வந்து அந்த ஆங்கிலேயர் கனவுல வந்து ஆஞ்சநேயர் தோன்றி, நீங்கள் வந்து இந்த சிங்கப்பெருமாளை நல்லபடியாக கோயிலாக கட்டுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாலம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இந்த சிங்கப்பெருமாள் கோயிலை ஓரளவுக்கு நல்லபடியாக கட்டிட்டு பாலம் கட்ட ஆரம்பித்தாங்களாம். பாலம் நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து கருடாழ்வார் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தூக்கி அப்படியே கையில் வச்சுருக்க மாதிரி, வலது கையில் வந்து பெருமாளும் இடது கையில் வந்து தாயாரையும் வச்சுட்டு அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும் சிலை. ரொம்ப விசேஷமான இந்த சிங்கப்பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். எப்படி நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 சனிக்கிழமை தன்னோட ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் ஆகுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்புறம் வியாதி அதிகமாக இருக்கவங்க அமாவாசைக்கு அமாவாசை போய் இந்த சிங்கப்பெருமாளையே சேவிப்பாங்களாம். அதுக்கப்புறம் பௌர்ணமி டைமில் சேவிக்கிறவங்களுக்கு வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கோயிலில் என்ன ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 108 பிரதட்சணம் வந்து வரணுமா. அது மாதிரி வந்தாலும் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நெய் விளக்கேற்றி எப்போதும் போல் நார்மலாக சாமி கும்பிடுவாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ரீரங்கம் வந்துட்டு பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு போகாமல், இதே ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வந்து மேட்டழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், ஆற்றழகிய சிங்கர்ன்ற 3 பேரையும் சேவிச்சுட்டு போனால் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி அந்த காரியங்கள் நடந்ததை நானும் கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த கோயில் வந்து காவேரி பாலம் அந்த முடிகிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இருக்கும். கீழே இறங்கி போகணும். மேலே சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலுக்கு நேராக கீழே பாலத்துக்கு கீழே இருப்பார் அவர். ஒரு 10-15 படி கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதனால் எல்லாரும் வந்து இந்த 3 சிங்கரையும் சேவித்து எல்லா நல்ல பயன்களையும் அடையணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.